அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத் சாமி கபாப் செய்கிறதுக்கு 1/4 கிலோ கறி எடுத்துருக்கேன். மட்டன், 3 பச்சை மிளகா, முந்திரி பருப்பு 4-5, ஒரு லெமனு, புதினா மல்லி, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், மிளகா பொடி பண்ணது, அப்புறம் பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, குழம்பு கடலைப்பருப்பு அது 1 கப்பு, அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், பட்டை கிராம்பு பொடி, பட்டை, மிளகு, கிராம்பு, ஏலக்காய், சாஹி ஜீரா இல்லைன்னா சீரகம் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள். 1 கிளாஸ் கடலைப்பருப்பு நான் 1 மணி நேரம் கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போ குக்கரில் மட்டன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டதும் சீரகம், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு, வெங்காயம், முந்திரி பருப்பு போட்டாலும், மிளகா பொடிச்சு வச்சதும் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு 2 கிளாஸ் உப்பு போட்டுக்கலாம். குக்கரில் வச்சு ஒரு 6-7 விசில் விட்டுறலாம். குக்கரில் நல்லா வெந்துருச்சு. கறி இப்படி கையில் நசுக்கினாலே நல்லா வெந்துருச்சு. பருப்பு கட்டை வச்சு மசிச்சுடுவோம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகா. இந்த மாதிரி பட்டை முழுசாக வந்தால் எடுத்துருங்க. கையில் இந்த மாதிரி தட்டி தோசைக்கல் வச்சாலாம் இல்லை எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் தோசைக்கல்லில் போட்டலாம்.